என்னோட முதல் நூல். இதுக்கு முன்னாடி எழுதின எந்த ஒரு அனுபவம் கிடையாது. இது ஏன் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1.5 years முன்னாடி என்னோட 21 years ஓல்டு சித்தி பையன் சூசைட் பண்ணிட்டான். ஒரே பையன் சித்திக்கு. அவன் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. கூட இருந்து பார்க்கறதுனால அவ்வளோ வழியாக இருந்துச்சு. அதுக்கு நானும் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். என்னை எப்படி நான் இதிலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. நிறையா புக்ஸ் படித்தேன். அப்போ தான் ஹியர் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு பதிப்பகத்தில் பெண்ணெழுத்து போட்டி நடந்தது. சரி, நம்ம தற்கொலை விழிப்புணர்வாக இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். யாரை பற்றி எழுதலாம்னு யோசிக்கும் போது தான் என்னோட இப்போ சின்ன வயசுலேருந்து நான் முன்னாடி பார்க்குற ஒரு அம்மா இருக்காங்க, விஜயம்மான்ட்டு. அவங்களோட லைஃப், அவங்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதிலிருந்து மீண்டு வருவாங்க. தீக்காயம் உடம்புல இருக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அது எப்படி எதனால் வந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேட்டதில்லை. சரி, அவங்கள பற்றி எழுதலாம், தனியாக தான் இருக்காங்க, அவங்கள பற்றி விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். அந்த பெண்ணெழுத்து போட்டிக்கு ஒரு 3 மாதத்துல டைம் இருந்தது எனக்கு. நோட்டிஃபிகேஷன் பார்த்தே 3 month எனக்கு டைம் இருந்தது. அதுக்குள்ளே நான் எழுதி முடிச்சுட்டு இது காம்படிஷனுக்கும் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு வந்து ப்ரைஸ் வின் பண்ணலை. நான் அதோட விட்டாச்சு. சரி, இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதணும், 3 மாதத்துக்குள்ள இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்கோம், அது வந்து புக்காக போடலான்னு சொல்லி நிறைய பப்ளிகேஷனுக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன், அப்ரோச் பண்ணேன். எல்லாரும் நான் ஒரு 1 month 2 months காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் யாழ்மொழிக்கும் நான் அப்ரோச் பண்ணேன். அவங்களும் கரெக்டாக எனக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி எழுதுனாலும் அதோடு அப்படியே கொடுத்தது தான். எந்த கரெக்ஷனும் நான் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சார் தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எனக்கு இது சொன்னார். கரெக்ஷன்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. மேமும் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட லைஃப் ஃபுல்லாக அப்படியே இப்போ எப்படி இருக்காங்களோ கற்பனை எதுவும் இல்லாமல் அப்படியே எழுதியிருக்கேன். நான் முதல் எழுத்துக்கு நம்ம புதுசுன்றதுனால எனக்கு தோன்றதை அப்படியே எழுதியிருக்கேன். இதை படித்து யாராவது ஒருத்தர் தற்கொலை எண்ணத்திலிருந்து மாறி வராங்க